இமேஜ வந்து எப்படி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத டீடைலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். பிடிஎஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து இமேஜ் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்திருக்கும். மேலே வந்து ஒரு இன்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. திருப்பி ஒரு இன்ட்டு வந்து ஷோ ஆகும், அதையும் இன்ட்டு வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ஆப்போட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். இதில் வந்து இமேஜ் டு பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்தெந்த இமேஜஸ் எல்லாமே பிடிஎஃபாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கரெக்டாக ஆர்டராக வந்து செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த ஆர்டரில் இந்த பிடிஎஃப் வந்து வரணுமோ அந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு இமேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து இம்போர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இம்போர்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடணும். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இமேஜஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஏதாச்சும் கலர் கரெக்ஷன் வந்து பண்ணணும், ஏதாவது ஃபில்டர் ஆட் பண்ணணும், இல்லை ரைட்டு லெஃப்ட்டு சேஞ்ச் பண்ணணும், ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே எடிட் பண்ணுறதுக்கான ஒரு சில டூல்ஸ் எல்லாமே வந்துருக்கும், கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த டூல்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் எதுவும் கரெக்ட் பண்ணால் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணிட்டு கீழே டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா இமேஜஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போது நீங்கள் இதில் எதுவும் ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணாலே போதும், அதோட ஆர்டரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து எல்லா இமேஜஸும் இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒன் டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு கீழே வந்து கன்வெர்ட் டு பிடிஎஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கன்வெர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது வந்து கன்வெர்ட் ஆகிடும். கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணியுமே வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் மேனேஜரில் டாக்குமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் ஃபைல் அங்கே வந்து இருக்கும், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இமேஜஸ்லாம் சென்ட் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் அங்கே இருக்கும், நீங்கள் அங்கேயுமே வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக எப்படி வந்து இமேஜஸ் எல்லாமே வந்து ஒரு பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.